நடுக்காட்டுக்குள் எரித்து கொல்லப்பட்ட வர்த்தகருடைய கொலை தொடர்பாக புதிய தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அது குறித்து இன்றைய காணொளியில் விரிவாக விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம். செம்மணி பகுதியில் எடுக்கப்படுகின்ற மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் சம்பந்தமாக மிக முக்கியமான எச்சரிக்கை ஒன்று வெளியாகியிருக்கிறது. அது குறித்தும் இந்த காணொளியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற வெவ்வேறு சம்பவங்களில் 2 பேர் கொல்லப்பட 3 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சேர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். முன்னாள் அமைச்சர் ஒருவர் காலமாக இருக்கின்றார். இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூலை மாதம் 1ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். கிளிநொச்சி பகுதியில் நேற்று 30ஆம் தேதி பெருமளவான கஞ்சா மீட்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மயில்வாகனபுரம் கிராமத்தில் இருக்கக்கூடிய கொழுந்து புலவு என்று சொல்லப்படுற ஒரு பகுதி. அந்த பேரே அவ்வளவு நல்லா இருக்குது, கொழுந்து புலவு என்று சொல்லி. ஆனால் பிரச்சனை என்னென்னு சொன்னால், அங்கே கஞ்சா மீட்கப்பட்டிருக்கிறது. ஒரு வீட்டுக்கு பின்னால் ஒரு வீட்டினுடைய பின்புறமாக ரகசியமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 79 கிலோவும் 250 கிராமும் எடை கொண்ட கஞ்சா மீட்கப்பட்டிருக்கிறது போலீசாரால். தர்மபுரம் போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த போலீஸ் அதிகாரிகள் சென்று குறிப்பிட்ட அந்த கஞ்சாவை மீட்டிருக்கிறார்கள். அதன்போது அந்த வீட்டிலே இருந்த 55 வயதுடைய பெண்ணும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த பெண் நேரடியாக இந்த கஞ்சாவுடன் சம்பந்தப்பட்டவரா அல்லது வேறு யாராவது கொண்டு வந்து அந்த பெண்ணினுடைய வீட்டுக்கு பின்னால் மறைத்து வைத்தார்களா என்பது சம்பந்தமாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கைது செய்யப்பட்ட அந்த 55 வயதுடைய பெண் இன்று 1ஆம் தேதி கிளிநொச்சி நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட இருக்கின்றார். அதே வேளையில் போலீசாரினால் கைப்பற்றப்பட்ட இந்த கஞ்சாவும் இன்று நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட இருக்கின்றது. போலீசார் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் காமினி லொக்குகே தன்னுடைய 82வது வயதில் நேற்று காலமாக இருக்கின்றார். இந்த செய்தியில் இதுக்கு மேலே சொல்கிறதுல அர்த்தம் இல்லை என்று நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால், உயிரோடு இல்லாத ஒரு ஆக்களை பற்றி நாங்கள் விமர்சனம் வைக்கக்கூடாது. அவரை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. யாழ் நூலக எரிப்பிலிருந்து ஆரம்பித்து நிறைய பக்கமாக சொல்லலாம். இருந்த போதிலும் கூட உயிரோடு இல்லாத ஒரு ஆளை பற்றி நாங்கள் சொல்லுவது அழகல்ல. எனவே முன்னாள் அமைச்சர் காமினி லொக்குகே காலமாக இருக்கின்றார். நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற இருவேறு சம்பவங்களில் 2 பேர் நேற்று பலியாகி இருக்கின்றார்கள். இதில் முதலாவது சம்பவம் பார்த்தீங்கன்னு சொன்னால், மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு துயரமான சம்பவம். மட்டக்களப்பு ஆரியம்பதி பகுதியில் நேற்று பகல் 1:30 மணியளவில் இந்த துயரமான சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. என்னென்று சொன்னால், ஒரு தாய் வேலைக்கு போயிருக்கிறா. அவள் எங்கே வேலை செய்கிறான்னு சொன்னால், ஒரு ஆடை தொழிற்சாலையில் கார்மெண்ட்ஸில் வேலை செய்கிறா. அப்போ பஸ் இருக்குது, கார்மெண்ட்ஸ் பஸ் ஏற்றி கொண்டு போகிறதுக்கு. அப்போ தாய் போயிட்டு பஸ்ஸில் ஏறக்குள்ள அந்த தாயினுடைய 3 வயது மகன் பின்னால் ஓடி வந்திருக்கிறார். அம்மா போராண்டி போட்டு பின்னால் ஓடி வந்திருப்பார் போல இருக்குது. அப்படி வந்த இடத்துல அந்த பஸ்ஸினுடைய சில்லுக்குள்ள அகப்பட்டு அந்த இடத்திலே உயிரிழக்கிறார். உடனடியாக பேருந்தினுடைய சாரதி கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்னென்னு சொன்னால், ஒரு குழந்தை பிள்ளை ஓடி வந்ததை கவனிக்காமல் அவசரத்தில் பஸ் எடுத்திருப்பார் போல இருக்குது. அதனால இந்த துயரமான சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. மட்டக்களப்பு ஆரியம்பதி பகுதியில் பகல் 1:30 மணியளவில். இது சம்பந்தமான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றார்கள். குறிப்பிட்ட பேருந்து சாரதி கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 31 வயதுடைய இளைஞர் ஒருவர் பலியாகி இருக்கின்றார். இவருடைய சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த குறிப்பிட்ட இளைஞர் சில காலமாக சுகையினமாக இருந்திருக்கிறார். அவருக்கு கொஞ்ச காலத்துக்கு முதல் நாய் கடித்ததாம். அப்போ நாய் கடித்ததை தொடர்ந்து அவர் சுகையினமாக இருந்திருக்கிறார். அப்போ தனக்கு தொடர்ந்து ஏலாம் இருக்கண்டி போட்டு என்ன செய்யக்காருன்னு சொன்னால், அராலி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குறி சொல்கிற சாமியார் ஒரு ஆள்கிட்ட போயிட்டு விளக்கம் கேட்போம், ஏதாவது பரிகாரம் கேட்போம்னு சொல்லி போட்டு அங்கே போயிருக்கிறார். அப்போ சாமியார் என்ன செய்யக்காருன்னு சொன்னால், ஒரு இளநியை கொடுக்கிறார், குடிக்க சொல்லி. இளநியை குடியுங்கோ எல்லாம் சரியாயிரும் என்று சொல்லி அந்த இளநியை வாங்கி குடிச்ச அந்த 31 வயதுடைய இளைஞர் கொஞ்ச நேரத்தால் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்து அங்கேயே உயிரிழந்துட்டார். பிறகு உடனடியாக அவருடைய சடலம் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட இடத்துல தான் அவருக்கு ஒரு நாய் கடிச்ச என்று சொல்லியும், அதனால அந்த நீர்வறுப்பு நோய் என்று வருந்தானே, அப்படியான ஒரு நோய் அவருக்கு இருந்திருக்கலாம் என்று சொல்லியும் இப்பொழுது சந்தேகிக்கப்படுகிறது. எனவே அவர் போதிய அளவு சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர் இப்படி தவறான முறையில் ஒரு இளநியை குடித்ததால் அவர் இப்போ உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இது சம்பந்தமாகவும் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த சம்பவத்தில் உயிரிழந்த அந்த 31 வயதுடைய இளைஞருடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், செல்வராசா ஜெசிந்தன் என சொல்லப்படுகிறது.
மட்டக்களப்பு மாவட்டத்தில் இடம்பெற்ற பேருந்து விபத்து காரணமாக 3 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்று திங்கட்கிழமை விடிகாலை 4:30 மணி போல கதிர்காமத்திலிருந்து மட்டக்களப்புக்கு ஒரு பஸ் ஒன்று வந்திருக்குது. பிரைவேட் பஸ், தனியார் பேருந்து ஒன்று வந்திருக்குது யாத்ரீகர்களை ஏற்றி கொண்டு. எனவே விடியப்புறம் 4:30 மணிக்கு ஒரு பஸ் வேகமாக வந்தோன்றிருக்கு சொன்னால் அங்கே என்ன நடந்திருக்கும் என்று சொல்லி எங்களால் ஊகிக்க முடியும். சாலை ஓரமாக இருந்த ஒரு மரத்தில் ரோட்டுக்கரையில் இருந்த ஒரு மரத்தில் கொண்ட மோதி அந்த பஸ் அப்படியே நொறுங்கி, இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க, இதில் 3 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால், இதே கதிர்காமத்தில் இருந்து இதே யாத்திரையை முடிச்சுட்டு வந்த பஸ் ஒன்று போன மாதம் விபத்துக்குள்ளானதில் 23 பேர் அதில் கொல்லப்பட்டார்கள். எனவே இரவு நேரத்தில் நீண்ட தூர பயணம் என்று சொல்லும்போது விடியப்புறத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் ஒரு நித்திர தூக்கமாக இருக்கும். எனவே இப்படியான சந்தர்ப்பங்களை சாரதிகளுக்கு திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் இதுதான். தயவு செய்து உங்களில் கவனமாக இருங்கோ. நீங்கள் உங்களில் கவனமாக இருந்தால் தான் நீங்கள் ஏற்றி கொண்டு வர பயணிகளை உயிரோடு கொண்டு போயிட்டு வீட்டை சேர்க்க முடியும். எனவே இப்படியான சம்பவங்கள் அடிக்கடி நடந்து கொண்டே இருக்குது. இந்த சம்பவத்தில் காயமடைந்த 3 பேரும் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகிறார்கள். நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டி போட்ட 2600க்கும் மேற்பட்டவர்கள் மீது விரைவில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணையாளர் அறிவித்திருக்கின்றார். நேற்று 30ஆம் தேதி திங்கட்கிழமை நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இந்த தகவலை தேர்தல் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்கா அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார். என்ன பிரச்சனை சொன்னால், இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் 75,000க்கும் மேற்பட்டவர்கள் போட்டி போட்டவையாம். இந்த 75,000க்கும் மேற்பட்டவர்களில் 2600 பேர் கிட்ட தங்களுடைய சொத்து விவரங்களை சமர்ப்பிக்கலையாம். ஏற்கனவே இந்த சொத்து விவரங்களை சமர்ப்பிக்கிறதுக்கு ஒரு கால எல்லை ஒன்று வழங்கப்பட்டு பிறகு அது நீடிக்கப்பட்டது. அதுவும் இப்போ முடிஞ்சது. ஆனால் இன்று வரைக்கும் 2600 பேர் சொத்து விவரங்களை சமர்ப்பிக்கலையாம். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் நடந்த காலத்தில் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுமே ஆட்களை தேடி தெரிஞ்சவை, வலை வீசி தேடி கொண்டு வந்தது வேட்பாளர்களை. சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்பமாகவே போட்டி போட்டிருக்கணும். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் 5 பேர் 6 பேர் என்று சொல்லி அப்படி கூட போட்டி போட்டிருக்கணும். என்ன பிரச்சனை சொன்னால், அரசியல் கட்சிகள் என்ன சொல்லும் என்று சொன்னால், நீங்கள் பெரிய அளவில் வாக்கு வாங்காட்டியும் பரவாயில்லை, வின் பண்ணாட்டியும் பரவாயில்லை, உங்களால் எவ்வளவு வாக்குகளை சேகரிக்க முடியுமோ அவ்வளோத்தையும் சேகரிங்கோ, மிச்சத்தை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்று சொல்லித்தான் ஆட்களை கொண்ட களத்தில் இறக்கினது. என்ன பிரச்சனை சொன்னால், அவைக்கப்போ தெரியுமோ தெரியாது சொத்து விவரங்கள் எல்லாம் சமர்ப்பிக்கணும் என்று சொல்லி இப்போ 2600 பேர் சமர்ப்பிக்காமல் இருக்கணுமாம் என்று சொல்லி அவர்கள் மீது மிக விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி தேர்தல்கள் ஆணையாளர் அறிவித்துள்ளார். கடந்த 26ஆம் தேதி மகவ பகுதியில் ஒரு கொலை சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. ஒரு பிரபலமான வர்த்தகர் ஒருவர், அந்த பகுதியில் பிரபலமான வர்த்தகர் ஒருவர் கொலை செய்யப்பட்டிருந்தவர். இந்த மகவ என்று சொல்லப்படுற பகுதி மேல் மாகாணத்தில் இருக்குது. என்னென்னு சொன்னால், இந்த வர்த்தகர் ஒரு பகல் டைமில் தன்னுடைய காரில் போய் கொண்டு வந்துருக்கிறார் ஒரு காட்டு பகுதியால். அப்போ காட்டு பகுதியில் மறைஞ்சிருந்த 2 பேர் என்ன செய்யணும்னு சொன்னால், இவரை மறித்து காட்டுக்குள்ளே இழுத்து கொண்டு போய் இவரை காரோட அங்கே வச்சு இவரை கொலை செய்து காருக்குள்ளேயே வச்சு எரிச்சு போட்டு இவர்கிட்ட இருந்த காசையும் நகைகளையும் பறிச்சு கொண்டு ஓடி இருக்கணும். ஓடி எங்கே ஓட முடியும்? ஒழுங்காக ஓடியில் போல இருக்குது. போலீஸில் மாட்டுப்பட்டு போச்சுனாம். அதில் ஒரு ஆளுக்கு 19 வயசு, மற்றவருக்கு 27 வயசு. பார்த்தா அவைகள்கிட்ட காசும் தங்க நகைகளும் கிடக்காம 14 லட்சம் ரூபா பெறுமதியான. எனவே புது கல்லர் போல இருக்குது, அனுபவம் இல்லாத புது கல்லர் போல இருக்குது. அதனால 2 நாள்லேயே போலீஸில் மாட்டிட்டோம். பிறகு போலீஸ் 2 பேரையும் பிடிச்சு கொண்டு போயிட்டு விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கக்குள்ள எல்லா உண்மைகளையும் சொல்லியிருக்கணும். இந்த மாதிரி காட்டு பகுதியில் பதுங்கி இருந்து காசுக்காக அந்த வர்த்தகரை மடக்கி கொண்டே காட்டுக்குள்ள வச்சு கழுத்தை நெரிச்சு கொலை செய்திருக்கணும். செய்து போட்டு எரிச்சிருக்கணும். எரிச்சு போட்டு அந்த காசை கொண்டு ஓடி இருக்கணும். ஓட தெரியாமல் ஓடி இப்போ போலீஸில் மாட்டுப்பட்டிருக்கணும். எனவே இந்த குறிப்பிட்ட கொலை சம்பவம் அந்த பகுதியில் மிகுந்த அதிர்வலைகளை உருவாக்கியிருந்தது. ஒரு பகல் பொழுதுல வேலைக்கு போய் கொண்டு தன்னுடைய கடைக்கு போய் கொண்டு வந்த வர்த்தகர் திடீரென்று காணாமல் போனன்னு சொல்லி அவருடைய மனைவி முறைப்பாடு செய்திருந்த ஏற்கனவே போலீஸில் பிறகு குறிப்பிட்ட அந்த காட்டு பகுதியில் தேடுதல் வேட்டை நடத்தின போது இந்த வர்த்தகர் அங்கே எரிக்கப்பட்டிருப்பதும் அவருடைய காரும் எரிக்கப்பட்டிருப்பதையும் போலீசார் கண்டுபிடித்தார்கள். இப்பொழுது குற்றவாளிகள் 2 பேரும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். செம்மணி மனித புதைகுழியில் மீட்கப்படுகின்ற மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் சம்பந்தமாக ஒரு முக்கியமான அறிவித்தல் ஒன்று வந்திருக்குது. நாங்கள் எல்லோரும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான தகவல் இது. என்னென்னு சொன்னால், ஒரு சட்டத்தரணி, அவனுடைய பேர் ரணிதா ஞானராஜா, இந்த சித்துப்பாத்தி மயானத்தில் எலும்புக்கூடுகள் மீட்கப்படுறதுல முன்னுக்கு நின்று செயல்படுற ஒரு செயற்பாட்டாளர், ஒரு சட்டத்தரணி. அவள் ஒரு தகவல் சொல்லிக்கிறா. என்னென்னு சொன்னால், இப்போ கொஞ்ச காலமாக சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஒவ்வொரு எலும்புக்கூடும் மீட்க அதை வச்சுக்கொண்டு அதுக்கு ஒரு உருவத்தை உருவாக்கி
இப்பதான் உங்களுக்கு தெரியுமே, செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி கொண்டு தேவையான உருவங்களை வந்து உருவாக்க முடியும். எனவே அப்படியான உருவங்களை உருவாக்கி இது இன்னாருடைய உடல் தான், இப்படித்தான் இருந்திருப்பார் என்று சொல்லி ஒவ்வொரு விதமான உருவங்களை வந்து தங்களுடைய கற்பனைக்கு ஏற்ப வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறோம். உருவாக்கி வந்து அந்த சமூக வலைத்தளங்களை பரப்பைக்குள்ள வந்து என்ன நடக்குன்னு சொன்னா, மக்கள் வந்து சாதாரண மக்கள் எப்படி விளங்கி கொள்ளணும் என்று சொன்னா, இந்த பிள்ளை தான், இந்த சிறுவன் தான் அல்லது இந்த சிறுமி தான் அதில் கொலை செய்யப்பட்டிருக்கார் என்று சொல்லி அப்படியே நெச்சிருவினம். அந்த உருவம் வந்து எல்லாருடைய மனசுலையும் வந்து பதிஞ்சிடும். என்னென்று சொன்னா, இந்த மீட்கப்படுற எலும்புக்கூடுகள் சம்பந்தமாக முழுமையான விசாரணைகள் நடத்தப்படணும். அதில் வந்து நிறைய சோதனைகள் செய்து அந்த எலும்புக்கூடுகள் உண்மையிலேயே யாருடையவை என்று சொல்லி அடையாளம் காணப்படணும். அதுதான் ஒரு சரியான முறையாக இருக்குமே தவிர, இந்த எலும்புக்கூட்டுக்கு இந்த உருவம் என்று சொல்லி ஆளாளுக்கு ஒரு உருவத்தை உருவாக்கி வெளியில விடையக்குள்ள வந்து அது கட்டாயம் மிகப்பெரிய குழப்பத்தை உருவாக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த யுனிசெஃப் புத்தக பேக் கண்டுபிடிக்கப்பட்டதுதானே நேற்று முன்தினம், அதுல இருந்து நிறைய படங்கள் வந்து சமூக வலைத்தளங்களில் பரவுது. அதே பேக்கை வந்து தோல்ல கொழி கொண்டு போற ஒரு சிறுமி மாதிரி, இந்த மாதிரி விதமான படங்கள். இதுல என்ன பிரச்சனை சொன்னா, இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி படங்களை உருவாக்குற ஆப் இருக்கு தானே, மொபைல் ஆப்ஸ், அது வந்து ஒவ்வொரு ஆப்பும் வந்து ஒவ்வொரு விதமா செயல்படும், ஒவ்வொரு விதமான படங்களை வந்து உருவாக்கி கொடுக்கும். அதோட ஒவ்வொரு தடவை கேட்கக்குள்ள ஒவ்வொரு விதமான படங்களை மாற்றி உருவாக்கி கொண்டே இருக்கும். எனவே எது உண்மையான படம் எது பொய்யான படம் என்றே கடைசியில் குழப்பமா போயிடும். இது ஒரு வகையில் சொல்ல போனால் சட்டத்துக்கு முரணானது, சட்டத்துக்கு விரோதமானது. ஏனென்று சொன்னால், ஒரு பக்கத்தால் நீதிமன்ற விசாரணை நடந்து கொண்டிருக்குது. அந்த நீதிமன்ற விசாரணைகளை வந்து அவமதிக்கிற செயல், மற்றது நீதிமன்ற நடவடிக்கைகளை வந்து குழப்புற செயல், இப்படியான படங்களை உருவாக்குறது. எனவே இந்த படங்களை உருவாக்குறாக்களை வந்து நாங்கள் 100க்கு 100 வீதம் பிழை சொல்ல முடியாது. என்னென்று சொன்னால், அவர்கள் உருவாக்குறது வந்து ஒரு வகையான ஒரு ஆதங்கத்தில், ஒரு ஆவல்ல, இந்த எலும்பு கூடு இன்றைக்கு உயிரோடு இருந்தால் இப்படி இருந்திருக்குமே என்று சொல்லி அந்த மாதிரி ஒரு வேகத்தில் உருவாக்கினமே தவிர, இதுக்கு பின்னால் இப்படி ஒரு சட்ட சிக்கல் இருக்குன்னு சொல்லி அவைக்கு சிலவள தெரியாம கூட இருக்கலாம். எனவே ஒரு பிரச்சனை மேல நடந்ததாக இருக்கட்டும், இனி எல்லாரும் தெரிஞ்சு கொள்வோம், இது சட்டத்துக்கு முரணானது, சட்டத்துக்கு விரோதமானது, இதுக்கு எதிராக நீதிமன்றத்தால் வழக்கு கூட தொடுக்க முடியும். எனவே இப்படியான நடவடிக்கைகளை வந்து தவிர்க்கிறது நல்லது. ஒரு எலும்புக்கூடு மீட்கப்படுதுன்னு சொன்னா அந்த படங்களை வந்து சமூக வலைத்தளங்களில் பகிரலாம். இந்த மாதிரி ஒரு எலும்புக்கூடு மீட்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அதை விட்டுட்டு அதுக்கு ஒரு உருவம் கொடுக்க நினைக்கிறது வந்து நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு வந்து முற்றிலும் விரோதமானது. எனவே இதனை வந்து அந்த குறிப்பிட்ட சட்டத்தரணி வந்து சுட்டிக்காட்டி இருக்கின்றார். எதிர்காலத்தில் வந்து சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லியும் குறிப்பிட்ட சட்டத்தரணி அவர்கள் சொல்லியிருக்கின்றார். எனவே அனைவரும் விழிப்பாக இருப்போம்.